இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்த கருணக்கிழங்கு ஃப்ரை தாங்க. கருணக்கிழங்குல டேஸ்ட்டா அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் சொல்கிற மெத்தட் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் 4-5 கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை பிடிக்கருணன்னு சொல்லலாம், கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு இதை நாங்கள் கருணக்கிழங்கு பிடிக்கருணன்னு தாங்க சொல்லுவோம். இதை ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் மண் நிறையா இருக்கும். ஸோ நல்லா தண்ணியில் ஒவ்வொரு கிழங்கா நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கையை வச்சு ரப் பண்ணி கழுவிக்கோங்க. பிகாஸ் அதில் ஃபுல்லாக மண் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நல்லா தேய்ச்சி கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பேனில் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபஸ்ட் நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். இது கூட புளியையும் நல்லா கரைச்சி நான் இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். புளி சேர்த்து நம்ம பண்ணையில் கருணக்கிழங்கு தொண்டையில் அரிக்காது, காராது. கருணக்கிழங்கு ஒரு சில கிழங்கு காரும், தொண்டையில் அரிக்கும். அதுக்காக தான் நான் புளி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை, ஜீரா, கடலை மாவு, சோள மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, மிளகாத்தூள். இது மட்டும் தான் இதுக்கு தேவை. வேறு எதுவும் கிடையாது. இதை வச்சு தான் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போது. இப்போ கருணக்கிழங்கு நல்லா கொதிச்சிருச்சு. அது நல்லா வேகட்டும். அது வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்து அதில் குத்தி பாருங்கள். நைஃப்பில் இந்த மாதிரி ஒட்டாமல் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? அப்போனா கருணக்கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப நீங்கள் வேகவும் விட்டுறாதீங்க. குழஞ்சிரும். ஃப்ரை அப்புறம் நல்லா இருக்காது. அது அப்புறம் பொட்டேட்டோ மசியல் மாதிரி ஆயிரும். அதனால இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இதோட தோலை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உரிச்சிங்கனாலே தோல் தனியாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு இடத்த எடுத்தாலே அடுத்தடுத்து எல்லாமே வந்துடும். அதில் அந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் போடாதீங்க. ஏன்னா அந்த இடம் ரொம்ப காருன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த இடத்த போடாதீங்க. எல்லா தோலையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து இது ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் க்யூப்ஸாக வேணுனாலும் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரவுண்டாக தான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஓரளவு நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்லைஸாகவும் எடுத்துட்டிங்கன்னா குழஞ்சிரும் கிழங்கு. அதனால் ஓரளவு திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப தின்னாக வேணாம். இப்போ நான் இந்த இதோட நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் நான் போட போகிறேன். இதில் என்னென்னா காட்டின இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் கருணக்கிழங்க ஒவ்வொன்றா போட்டு நல்லா அந்த மசாலா கருணக்கிழங்குல ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறேன். கையை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க. லைட்டாக அந்த இதை மட்டும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே எல்லா ஃபுட்டும் சமைக்கையிலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்களேன். அதோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லுமே தனி தான். இப்போ இதில் நான் கடுகு, கடலைப்பருப்பு நான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். கடுகு, சோம்பு எல்லாமே நல்லா வெடிக்கணும். வெடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஆட் பண்ணிடாதீங்க. அப்போனா தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ நான் இதோட இந்த கருணக்கிழங்கையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கரண்டியை வச்சு அழுத்தம் கொடுத்து கிளறாமல் லைட்டாக மேலாப்பில் அப்படியே கிளறி விடுங்க. இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விடுங்க. இல்லாட்டி கிழங்கு உடஞ்சிரும் சீக்கிரம். ரொம்ப மசிஞ்சு அப்புறம் கொல கொலன்னு ஆயிரும். அது நல்லா இருக்காது. நம்ம பண்ண போகிறது ஃப்ரை தான். அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறி கிளறி விட்டிங்கன்னா கிழங்கு நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குட்டீஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.